குமாரன் உங்களை விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாவீர்கள். The real deliverance is from the Son of God, Jesus Christ. இயேசு கிறிஸ்துவினால்தான் ஒரு மனிதனுக்கு உண்மையான விடுதலையை கொடுக்க முடியும். எங்களுடைய சர்ச்சுக்கு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஒரு சிஸ்டர் வந்தாங்க. என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டா, இந்த மாதிரி என் பொண்ணுக்கு ஒரு பிசாசுடைய பாதிப்பு இருந்ததுங்க அப்படின்னாங்க. என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, அவங்களுக்கு ஒரே பொண்ணு. அந்த பொண்ணு என்ன செய்வாங்க, கல்யாணத்துக்கு அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பொண்ணுக்கு ஒரு கல்யாணத்தை ரெடி பண்ணியிருந்தாங்க. அந்த பொண்ணுக்குள்ள ஒரு பிசாசின் பிடி இருந்தது. அப்ப மடல் வாசிக்க சொல்லும் போது இந்த மடலை கையில கொடுத்தா அந்த மடலை அவங்க முன்னாடியே ஃபாதர்ஸ் முன்னாடியே கிழிச்சு இப்படி தூக்கி போட்டு பயங்கரமா கத்திருக்கா. அண்ணன் எல்லாத்துக்குள்ளேயும் ஒரு மனசுல ஒரு சஞ்சலம் வந்துருச்சு. என்னடா அது, ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது பொண்ணு இப்படி பண்ணிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்குள்ள ஒரு அசுத்தாவி இருந்து அவளை அந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் செய்ய சொல்லி பயங்கரமா டிஸ்டர்ப் பண்ணிருக்கு. என்ன பண்றேன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில கிருஷ்ணகிரி வந்தாங்க, நம்முடைய சர்ச்சுக்கு வந்தாங்க. உட்கார வைத்து என்னம்மா பிரச்சனை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது இப்படி எல்லாம் சொன்னாங்க. அதன் பிறகு அவங்களுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சோம். ஜெபிக்க ஆண்டவருடைய வல்லமை இறங்கி வந்து அந்த சகோதரிக்கு விடுதலை கொண்டு வந்தது. அதுக்கப்புறம் அவங்க நார்மலா போய் அந்த மடல் எல்லாம் வாசிச்சு அந்த திருமண காரியங்கள் நல்லபடியா செய்து முடிஞ்சது. அதுதாங்க ஆண்டவருடைய வல்லமை. That's the power of Jesus Christ. நம்முடைய லைஃபை பிளஸ் பண்ண வந்த தெய்வம், நம்முடைய லைஃப்ல என்னெல்லாம் கோணலா இருக்குதோ அதையெல்லாம் செவ்வையாக்க வந்த தெய்வம் இயேசு கிறிஸ்து. நிச்சயமாகவே உங்கள் துக்கத்தையும் அவர் சந்தோஷமாய் மாற்றுவார். God bless you.